ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சில பேருக்கு பால் கொழுக்கட்டை உடஞ்சி வரும், விரிசல்லாம் கூட வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா சூப்பரான பால் கொழுக்கட்டை நீங்களும் செய்யலாம். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது எல்லா சைடும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நீங்கள் தண்ணி தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும். வெதுவெதுப்பான தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுட்டு தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. நான் எல்லா தண்ணியுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். எனக்கு கரெக்டான அளவாக இருக்குது. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மாவை வேக விட்டுடலாம். இப்போது 5 மினிட்ஸ் கழித்து நாம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது மாவு ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு தண்ணி பத்தாத மாதிரி தெரியும். ஆனால் கை வச்சு பிசையும் போது தண்ணி கரெக்டான அளவில் நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி சப்பாத்தி மாவுலாம் பிசைவோமோ அதே மெத்தடில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மாவை நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை வரும். நம்ம ஏற்கனவே நெய் தடவி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. மாவை கொஞ்சமாக எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் நல்லா ஒட்டாமல் வரும். இன்னொரு தடவை லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை தேவையோ அந்த சைஸில் மாவை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாம் செய்யும்போது உருண்டை உடையாமல் விரிசல் வராமல் வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான உருண்டை ரெடியாக இருக்குன்னு. இதே மாதிரி எல்லா உருண்டையுமே ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் உருண்டை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போது எல்லா உருண்டையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு ஓரமாக நாம் வச்சிடலாம். இப்போது பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். தண்ணி நம்ம கொதிக்காமையே உருண்டையை சேர்த்தோம்னா நம்மளுக்கு உருண்டை உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நாம் உருண்டைகளை சேர்க்கணும். உருண்டை சேர்த்த உடனேவே நீங்கள் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அதுக்கப்புறமா தான் லைட்டாக கிண்டி விடணும். இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நாம் குக் பண்ணிக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருண்டை நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது கொழுக்கட்டை வெந்ததுமே 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை கொஞ்சம் கெட்டியாக வர்றதுக்காக இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது நல்லா கலந்துட்டு இது கூட சேர்த்து விட்டுருங்க. எந்தவித கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது சேர்த்துடலாம். இப்போது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போது நல்லா கொதித்து வெந்து வரட்டும். இது கூடவே 1 கப் அளவுக்கு கெட்டியான பால் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்க்காத பால் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் முழு ஏலக்காய் இருந்தால் தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு தடவை லைட்டாக கொதித்து வரட்டும். இப்போது ஃபைனலாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சூப்பரான பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.